அனைவருக்கும் வணக்கம். புதிய தலைமுறையின் கற்க கசடர நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தினந்தோறும் ஒவ்வொரு துறை குறித்து நாம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு வரலாற்று படிப்புகள், அது குறித்து அதற்கு இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள்லாம் என்னென்ன உயர்கல்விக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு என்பது குறித்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். மாணவர்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுப்பதற்காகவும் துறை குறித்து பேசுவதற்காகவும் வரலாற்று பேராசிரியர் முனைவர் பெர்னார்டி சாமி அவர்கள் நம்ம கூட அரங்கத்துல இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கங்க சார். ஹிஸ்ட்ரி அப்படின்னாலே மோஸ்ட்லி எல்லா காலேஜஸ்லையும் இருக்கக்கூடிய ஒரு படிப்பு, எல்லா ஸ்கூல்ஸ்லையுமே இருக்கக்கூடிய ஒரு படிப்பு. ஆனால் கல்லூரின்னு வரும்போது, கல்லூரி பட்டப்படிப்புன்னு வரும்போது எத்தனை பேர் ஹிஸ்ட்ரி எடுக்கிறாங்க சார்? அதாவது இது வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கிற புள்ளி விவரத்தின் படி எந்த கல்லூரியிலையும் ஹிஸ்ட்ரிக்கு மாணவர்கள் சேரவில்லை என்று இன்னும் பூட்டப்படவில்லை. அந்த விதத்தில் தொடர்ந்து ஹிஸ்ட்ரிக்கு மாணவர்கள் வரலாற்றுத்துறைக்கு வந்து கொண்டே தான் இருக்கிறார்கள். ஒருவேளை ஹிஸ்ட்ரியில் ஆர்வம் குறைவதற்கு காரணம் அவங்க பள்ளிக்கூடத்தில் படித்த வரலாறு, சொல்லிக் கொடுத்த விதம், அது வேணால் காரணமாக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி ஹிஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய படிப்புக்கு ஆர்வம் இன்றைக்கி ரொம்ப அதிகமாக இருக்கின்றது இளைஞர்களிடம். இன்றைக்கி சேருவருடைய எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கின்றது. மேற்படிப்புக்காக செல்வர்களுடைய எண்ணிக்கையும் இன்றைக்கி அதிகமாக இருக்கின்றது. காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸில் இன்றைக்கி சிவில் சர்வீஸ்லாம் யூபிஎஸ்சி படிக்கிறதுக்கு இன்றைக்கி நிறைய பேர் ஹிஸ்ட்ரி தான் எடுக்கிறாங்க. அந்த விதத்தில் இன்றைக்கி மேல் படிப்புக்காகவும் நல்ல வேலைகளுக்காகவும் இன்றைக்கி ஹிஸ்ட்ரி ஒரு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக நிற்கிறேன் சார். ஆனாலுமே கூட மோஸ்ட்லி இப்போ 12th முடிச்சுட்டு வரக்கூடிய மாணவர்கள் மதிப்பெண் அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மெடிக்கல், இன்ஜினியரிங் அந்த மாதிரிலாம் போயிடறாங்க. ஆனால் அதிகமானோர் ஹிஸ்ட்ரியை சூஸ் பண்ணக்கூடிய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா மார்க் குறைவான மதிப்பெண் எடுத்தவங்க. ஆனால் ஏன் சார் அந்த ஒரு விஷயம் மட்டும் இன்னும் மாறலையா ஹிஸ்ட்ரி சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும்? இது ஒரு கடந்த 10 ஆண்டுகளாக நீங்கள் சொல்லக்கூடிய நிலை தான் இருந்தது. அதுதான் உண்மையான நிலையாக இருந்தது. ஆனால் இப்போ ஒரு கடந்த 10 ஆண்டுகளில் நாங்கள் என்ன பார்க்குறோன்னா இந்த நிலை மாறி இருக்கிறது. நல்ல மார்க் வாங்கினவங்களே இன்றைக்கி ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஹிஸ்ட்ரி கேட்குறாங்க. அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு அப்ளிகேஷன்ஸே ஒரு 100 அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வேணால் இது இல்லாட்டி அதை எடுத்துக்கிறீங்களான்னு கேட்டு கொடுக்கறதுக்கு 2வது பட்சமாக செகண்ட் சாய்ஸ், தேர்ட் சாய்ஸாக ஹிஸ்ட்ரி வரும். ஆனால் இன்றைக்கி ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக ஹிஸ்ட்ரி படிக்கிறதுக்கே இன்றைக்கி மாணவர்கள் நிறைய எண்ணிக்கையில் இன்றைக்கி வராங்க. சார், எல்லா கல்லூரிகள்லையுமே ஹிஸ்ட்ரி படிப்புகள் இருக்குது. என்னென்ன படிப்புகள்லாம் இருக்குது சார்? இப்போ யூஜி அப்படின்னா வெறும் பிஏ ஹிஸ்ட்ரி அது மட்டும்தான் இருக்கா, இல்லை வேறு என்னென்ன படிப்புகள்லாம் இருக்குது சார்? இன்றைக்கி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரிகளில் எல்லாருமே இன்றைக்கி பிஏயில் இருக்கக்கூடிய படிப்புகள் அப்படின்னு சொன்னால் ஹிஸ்ட்ரி இருக்கும், சோஷியாலஜி இருக்கும். சோஷியாலஜி கூட சில கல்லூரிகளில் இருக்கும். பொலிட்டிக்கல் சயின்ஸ் இருக்கும், அதுவும் ஒரு சில கல்லூரிகளில் இருக்கும். கட்டாயமாக ஆங்கில இலக்கியமும் தமிழ் இலக்கியமும் இருக்கும். அதனால் பிஏயில் கட்டாயமாக நான் சொல்லலாம் 3 சப்ஜெக்ட் கட்டாயமாக எல்லா கல்லூரிலையும் இருக்கும். ஹிஸ்ட்ரி, இங்கிலீஷ் லிட்ரேச்சர், தமிழ் லிட்ரேச்சர் அது இருக்கும். இதை தவிர்த்து சோஷியாலஜி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஆந்த்ரோபாலஜி, பிஏ எக்கனாமிக்ஸ் எல்லா இடத்துலையுமே இருக்கும். இந்த ஹியூமானிட்டிஸ் படிப்புகளுமே வரலாற்று சார்ந்த படிப்புகள், ஹியூமானிட்டிஸ் அண்ட் சோஷியல் சயின்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஐஐடிலாம் இன்றைக்கி இதை ஹியூமானிட்டிஸ் அண்ட் சோஷியல் சயின்சஸ் ஹெச்எஸ்எஸ் அப்படின்றாங்க. அவங்க 5 இயர்ஸ் இன்டகிரேட்டட் கோர்ஸே ஆரம்பித்தாங்க. அதனால் ஒன்று ஹிஸ்ட்ரியை தனியாக மேஜர் பண்ணி படிக்கிறது. இன்னொன்று ஹிஸ்ட்ரியை ஒரு துணை பாடமாக மற்ற சோஷியல் சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸோடு சேர்ந்து படிக்கிறது. ஒரு 2 ட்ரெண்ட் இன்றைக்கி இந்தியாவில் இருந்துகிட்ருக்கு. இந்த அசோகா பல்கலைக்கழகம், கிரியா பல்கலைக்கழகம், இந்த போல் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ்லாம் இன்றைக்கி ரொம்ப ஃபேமஸ் கோர்ஸ் என்னென்னா இந்த மாதிரி சேர்ந்து படிக்கிறது. ஹிஸ்ட்ரி, சோஷியாலஜி, பொலிட்டிக்கல் சயின்ஸ் இந்த மாதிரி ஒரு 4 சப்ஜெக்ட்ஸை எடுத்து அவங்க ஹானர்ஸ் 4 வருஷம் படிக்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி அமெரிக்காவில் கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட் படிப்புக்கு போகணுன்னா 4 வருஷம் அண்டர் கிராஜுவேட் தேவை. அதனால தான் இந்த ஹானர்ஸ் கோர்ஸ்ன்ற சொல்லக்கூடிய 4 வருஷம் அவங்கெல்லாம் படிக்கிறாங்க. இப்போ ஹானர்ஸ் கோர்ஸ் அப்படின்னா 4 வருட படிப்புகள். இப்போ பிஏ ஹிஸ்ட்ரினா அது 3 வருட படிப்புகள் தான். நம்ம இந்த ஹானர்ஸ் படிப்புகள் பற்றி பேசலாம் சார். காலர் இணைஞ்சிருக்காங்க, பேசிடலாம். சதீஷ் இணைஞ்சிருக்கீங்க சென்னையிலேருந்து. உங்கள் சந்தேகத்தை கேளுங்க சதீஷ். சரி, இப்போ நம்ம பிரதர் 12th முடிச்சிருக்காரு. இப்போ அவர் பிஏ ஹிஸ்ட்ரி அதை மாதிரி எடுத்தா அவரால் இப்போ என்ன டீச்சர் ஆகலாம், அப்படி இல்லைன்னா எக்ஸாம்ஸ் வேணா படிக்கலாம். அது தவிர்த்து ஜாப் ரிலேட்டடாக தான் இருக்கா மேடம்? அவங்க கேட்குற கேள்வி, பிஏ ஹிஸ்ட்ரி எடுக்கிறாங்க அப்படின்னா டீச்சர்ஸ் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்கா, இல்லை அது இல்லாமல் வேறு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. நல்ல கேள்வி இது. ஏன்னா பிஏ ஹிஸ்ட்ரி படித்தா கட்டாயமாக நிறைய பேர் போகிறது பிஎட்டுக்கு போவாங்க. அந்த விதத்தில் ஒரு பட்டப்படிப்புக்கு அப்புறம் படிக்க முடியாது, வேலை வேணும்,
அதுவும் ஒரு நல்ல வேலை வேணுன்றப்ப வந்து கட்டாயமாக வந்து டீச்சர் ஜாபுக்கு போகிறது ஒரு நல்ல சாய்ஸ் தான் அது. அதனால் வந்து எல்லா இடத்துலையும் பிஎடும் நிறையா இருக்கிறனாலையும் பிஏ ஹிஸ்ட்ரி எல்லா கலைக்கல்லூரிகளிலும் எல்லா எய்டட் காலேஜ்லேயும் இருக்கிறனால கட்டாயமாக வந்து இது ஒரு ஃபஸ்ட் ஆப்ஷனாக வச்சுக்கலாம். செகண்டு வந்து பிஏ ஹிஸ்ட்ரி முடித்தவங்க நிறையா சேர்றது வந்து பிஎல் சட்டப்படிப்புக்கு வந்து மிக அதிகமாக சேருபவர்கள் வந்து வரலாற்றுத்துறை மாணவர்கள் தான். இதை தவிர்த்து வந்து பொதுவாக வந்து எந்த டிகிரினாலும் எனி டிகிரி கேன் ஜாயின் அப்படின்றப்ப எம்ஏ ஜேர்னலிசம் சேரலாம், எம்ஏ கிரிமினாலஜி சேரலாம், எம்ஏ டிஃபென்ஸ் சேரலாம். இந்த மாதிரியான படிப்புகள் இன்றைக்கி நிறைய கல்லூரிகளில் இன்றைக்கி ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த படிப்புகள் எல்லாத்துக்குமே போகலாம். எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் சேரலாம். இன்றைக்கி சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸில் வந்து ஏரியா ஸ்டடீஸ் என்று சொல்லக்கூடிய சில நாடுகளை மையப்படுத்திய படிப்புகள் இருக்கின்றன. ரஷ்யன் ஸ்டடீஸ், யூரோப்பியன் ஸ்டடீஸ், அமெரிக்கன் ஸ்டடீஸ், லாட்டின் அமெரிக்கன் ஸ்டடீஸ் அப்படிலாம் இருக்குது. அந்த மாதிரியான படிப்புகளில் எம்ஏ சேருவதற்கும் வரலாறு மட்டுமே போதும். அப்படி இல்லை பிஏ படித்த பிறகு அவங்களுக்கு வந்து பிகாம்லாம் படித்தவங்க மாதிரி நம்ம எம்பிஏ போகணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா எம்பிஏவும் போகலாம் பிஏ ஹிஸ்ட்ரி முடிச்சுட்டு. அதனால் வந்து எல்லா வாய்ப்புகளும் அவங்களுக்கும் இருக்கின்றது. ஓகே சார். அடுத்த காலர் தூத்துக்குடியிலேருந்து மகாராஜன் இணைஞ்சிருக்கீங்க. உங்கள் சந்தேகத்தை கேட்கலாம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார். மேடம், இப்போ எம்ஏ வந்து வரலாறு வந்து நான் முடிச்சிருக்கேன் மேடம். அது வந்து தொலைத்தூர கல்வியில் தான் படிச்சிருந்தேன். சரி. அதனால வேல்யூ உண்டா மேடம்? அதை பற்றி அடுத்த கட்டம் நாங்கள் அடுத்து பண்ணலாமா, பிஹெச்டி பண்ணலாமா, எங்களுக்கு வாய்ப்பு அதிகமாக வேறு எதுவும் வேலை வாய்ப்புகள் கிடைக்குமா? அடுத்து அவங்க பிஹெச்டிலாம் பண்ணலாமா, வாய்ப்புகள் எப்படி கிடைக்கும்னு கேட்குறாங்க. கட்டாயமாக வந்து பிஏ எம்ஏ எல்லாம் தொலைதூர கல்வியில் படிச்சிருந்தால் கூட நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து இது பிஹெச்டி சேர்வுக்கு ஆய்வு மாணவராக நீங்கள் ஃபுல் டைம் பார்ட் டைம் சேர்வதற்கான வாய்ப்புகள் எல்லா பல்கலைக்கழகத்திலுமே இருக்கின்றன. அந்த விதத்தில் வந்து இன்றைக்கி பிரச்சனை இல்லை. ஆனால் இன்றைக்கி வந்து யூஜிசி வந்து சில பிஹெச்டிக்கு சேர்றவங்களுடைய தரம் அதிகமாக இருக்கணும், நன்றாக இருக்கணுன்ற காரணத்துக்காக இன்றைக்கி சில முயற்சிகளை அவங்க எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க. அந்த விதத்தில் வந்து அவங்க வந்து இன்றைக்கி வந்து நெட்டு பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் எம்ஏ ஹிஸ்ட்ரி நீங்கள் படிச்சிருந்தீங்கனாலே நெட்டு நல்லாவே நீங்கள் பாஸ் பண்ண முடியும். அதற்கான தயாரிப்புகளில் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸுக்கு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிக்கிட்டீங்கன்னு சொன்னாலே நீங்கள் நெட்டு அடிச்சிடலாம். நெட்டு பாஸ் பண்ணிட்டான்னு சொன்னால் இப்போ நீங்கள் இன்றைக்கி இந்தியாவில் எந்த பல்கலைக்கழகத்துலேயும் இன்க்ளூடிங் ஐஐடி நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரி பிஹெச்டி சேரலாம். எல்லா ஐஐடிலையுமே இன்றைக்கி வந்து பிஹெச்டி ஹிஸ்ட்ரி இன்றைக்கி இருக்குது. சென்னை ஐஐடிலையும் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் எங்கே வேணாலும் பிஹெச்டி செய்கிறதுக்கு இன்றைக்கி நெட்டு தேவை. எம்ஏவை வச்சுட்டு நீங்கள் நெட் எக்ஸாம் எழுதி நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு சேரலாம். அந்த விதத்தில் வந்து நீங்கள் பிஎடும் போகலாம். கல்லூரிகளுக்கு ஏன்னா நெட்டு முடிச்சிட்டிங்கன்னா கல்லூரிகளுக்கு விரிவுரையாளராக நம்ம போக முடியும். இன்றைக்கி எல்லா கல்லூரிகளிலும் ஹிஸ்ட்ரி இருக்கிறதுனால உங்களுக்கு டீச்சராக போகிறதுக்கான வாய்ப்புகள் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் மிக அதிகமாக இருக்கக்கூடியது ஹிஸ்ட்ரிக்கு தான். ஓகே சார். ஆனால் ஹிஸ்ட்ரியில் இப்போ நம்ம பிஹெச்டி படிக்கணும்னா நெட்டு வந்து கம்பல்சரி. இப்போ யூஜிசி ஒரு மாதிரி நெட்டை கம்பல்சரி ஆகி. ஓகே சார். இப்போ கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய +2 முடித்த மாணவர்கள் ஹிஸ்ட்ரி சார்ந்து என்னென்ன படிப்புகள்லாம் இருக்குது அது சம்மந்தமான கேள்விகளை கேட்டுக்கிறாங்க. அது என்னென்னு பார்த்துடலாம் சார். பிஏ ஹிஸ்ட்ரி பெரும்பாலானது எடுக்கிறது இல்லை. இப்போது இளங்கலை அதாவது யூஜியில் ஹிஸ்ட்ரி எடுத்துகிட்டு பிஜியில் கிராஸ் மேஜர் பண்ணால் வேலை கிடைக்குமா? பிஏ ஹிஸ்ட்ரி யாரும் இப்போ பொதுவாக யாரும் எடுக்கிறதில்ல. ஏன் எடுக்கிறதில்ல? இல்லை ஹிஸ்ட்ரி யூஜியில் ஹிஸ்ட்ரி படிச்சுட்டு பிஜியில் எந்த வேலையும் கிடைக்காம போயிடுமா? இல்லை ஒரு வேளை அரசு துறையில் எந்தெந்த வேலை எதுன்னு யாருக்கும் தெரியாமல் இருக்கா? இப்போது வரலாற்றை எடுத்தனா அதில் வந்துட்டு என்னென்னலாம் படிப்புகள் இருக்குது, அது எடுத்தனா என்னென்னலாம் வந்துட்டு பயன்கள், இப்போது எடுத்த அப்புறம் என்னென்ன வேலை கிடைக்கும், அரசு பணிகள் என்னென்னலாம் கிடைக்கும்? சார், இந்த வரலாற்று சார்ந்த படிப்புகளை ஏன் மாணவர்கள் சூஸ் பண்ணுறதில்ல, ஏன் கம்மியாக இருக்குது, என்னென்ன படிப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் முன்கூட்டியே சொல்லிட்டீங்க சார். ஆனால் இதில் கிராஸ் கோர்ஸ் பண்ணலாமா சார்? இப்போ நான் பிஏ முடிச்சுட்டு அதுக்கப்புறமா எம்ஏவோ இல்லை வேறு ஏதாவது நான் கோர்ஸ் படிக்க முடியுமா சார்? ஒரு மாணவிக்கு படிக்கலாம் கட்டாயமாக. ஒன்று வந்து பிஏ வரலாறு படித்தா போகக்கூடிய வேலைகள் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா கட்டாயமாக சொல்ல முடியும். ஏன்னா தமிழகத்தில் வந்து கீழடி ஆய்வெல்லாம் நடந்ததுனால 2015, 2016 இன்றைக்கி வந்து தொல்பொருள் ஆய்வு அப்படின்றது ரொம்ப முக்கியமானது, ஆர்கியாலஜி அப்படின்றது. அதனால் வந்து இன்றைக்கி இந்தியாவில் வந்து ஏஎஸ்ஐ என்று சொல்லக்கூடிய ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து 2 ஆண்டுகள் வந்து பிஜி டிப்ளமோ கொடுக்குறாங்க. அந்த பிஜி டிப்ளமோ படித்தா இன்றைக்கி இந்தியாவில் உள்ள எந்த மாநிலத்திலும் போய் இந்த ஆர்கியாலஜி சம்மந்தப்பட்ட அகழ்வாய்வாராய்ச்சியில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கின்றன. அதே போல் இன்றைக்கி ஹிஸ்ட்ரி மட்டும்தான் சேர முடியுன்ற ஒரு வேலை என்னன்னா,
இன்றைக்கி இந்தியாவில் அரசாங்கம் நடத்தக்கூடிய மியூசியம் இன்றைக்கி எல்லா மாநிலங்கள்லேயும் இருக்கின்றது. தேசிய மியூசியம், நேஷ்னல் மியூசியம் இருக்கின்றது. நேஷ்னல் மியூசியத்தில் இப்போ வந்து அதை வந்து இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஃபார் கல்ச்சர்னு அது பேரை மாற்றிட்டாங்க. அப்படின்னா அதை வந்து ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி ஸ்டேட்டஸுக்கு கொண்டு போயிட்டாங்க. இப்போ அங்கே வந்து 2 ஆண்டுகள் மியூசியாலஜி கொடுக்குறாங்க. அது வந்து எம்ஏ ஹிஸ்ட்ரி அல்லது மியூசியாலஜி படித்தவங்க மட்டும்தான் இன்றைக்கி மியூசியத்தில் க்யூரேட்டர் என்று சொல்லக்கூடிய வேலையில் இருக்கிறவங்க எல்லாம் ஹிஸ்ட்ரி படித்தவங்க தான். ஹிஸ்ட்ரி படிக்கலன்னு சொன்னால் ஒரு க்யூரேட்டர் அதில் வந்து போகவே முடியாது. இந்த வேலைகள் இருக்கிறது ஹிஸ்ட்ரி படித்தவங்களுக்கு மட்டும்தான். அதை தவிர்த்து இன்றைக்கி வந்து ப்ரைவேட் மியூசியம்ஸ், ஹெரிட்டேஜ், இன்றைக்கி பாரம்பரியம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து வார் மியூசியம் வந்து ஜெய்சல்மாரில் இருக்குது, பார்ட்டிஷன் மியூசியம் வந்து இன்றைக்கி அமிர்த்சரில் இருக்குது, இன்றைக்கி வந்து ஆட்டோமொபைல் எந்தெந்த மாதிரியான ஆட்டோமொபைல்லாம் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்றது வந்து இன்றைக்கி ஹரியானாவில் இருக்குது. இந்த மாதிரி ப்ரைவேட் மியூசியம் இன்றைக்கி நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. அதே போல் அரசாங்கம் வந்து ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி டயஸ்போரா, இந்திய வாழ் வம்சாவழியினர் அப்படின்றதுக்கான ஒரு திட்டத்தை மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் கொண்டு வந்தாங்க. அப்போ இங்கேருந்து போய் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுடைய ரூட்ஸ், அந்த ப்ரோக்ராமுக்கு பேரே ரூட்ஸ் தான், அவங்களுடைய வேர்கள் என்ன அப்படின்றத பார்க்க விரும்புகிறாங்க. அப்படி அந்த வேர்களை பார்ப்பதற்கு யார் உதவி செய்வான்னா ஹிஸ்ட்ரி படித்தவங்க தான் உதவி செய்ய முடியும். ஃபேமிலி ஹிஸ்ட்ரின்றாங்கல்ல, அவங்க குடும்ப பாரம்பரியம், அவங்க பேரை வைத்துக்கொண்டு, அவங்க இருந்த ஊரை வைத்துக்கொண்டு அவர்களுடைய குடும்ப பாரம்பரியம் என்ன, அவங்க எங்கே இருந்தாங்க, எப்படி போனாங்க, எந்த காலகட்டத்தில் அவங்க புலம்பெயர்ந்தாங்க என்பதை வந்து பார்க்குறதுக்கான ஒரு பெரிய ஒரு ப்ரோக்ராமை இன்றைக்கி கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ரூட்ஸுக்கெல்லாம் இன்றைக்கி தேவையானவங்க வந்து இன்றைக்கி வரலாறு படித்தவங்க தான். இதெல்லாம் டைரக்டா முடித்தவர்களுக்கு இவ்வளோ அரசு வாய்ப்புகள் எவ்வளோ இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க சார். தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க, மதுரையிலிருந்து இணைஞ்சிருக்கீங்க சார். உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். இல்லக்கா, உங்களுக்கு வந்து அரசியலமைப்பை பற்றி வந்து ஒரு சின்ன டவுட்டு தான் சார். வரலாற்று பாடங்கள் தொடர்பாக உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம் சார். இணைப்பில் இருக்கீங்க சார். அவங்க காலர் கட் ஆயிருச்சு சார். அடுத்த காலர் இணைஞ்சிருக்கீங்க, சதீஷ் இணைஞ்சிருக்கீங்க, உங்க சந்தேகத்தை கேட்கலாம். சதீஷ் இணைப்பில் இருக்கீங்க, உங்க சந்தேகத்தை கேளுங்க. மேடம், சென்னையிலேருந்து பேசுகிறேன் மேடம். அதாவது இப்போ நம்ம பிஏ ஹிஸ்ட்ரி யூஜி முடிச்சுட்டு பிஜியில் வந்து இப்போ எம்ஏ சோஷியாலஜி டிஸ்டன்ஸில் நம்ம போட்டால் யூஸ்ஃபுல்லா, இல்லை அதுக்கு நம்ம நார்மலாக எல்லா கவர்மெண்ட் செக்டரில் வேலை வாய்ப்பில் பங்கு பெறலாமா, இல்லை நாட் யூஸ்ஃபுல்லான்னு தெரியல சார். அவங்க எம்ஏ சோஷியாலஜி யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இது எல்லாமே வந்து கட்டாயமாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நீங்கள் வந்து ஒன்று எல்லாரும் நம்ம வந்து கவனத்தில் கொள்ளணும். இந்த ஆர்ட்ஸ், இந்த கலைப்பாடங்கள் அல்லது ஹியூமனிட்டிஸ் அல்லது சோஷியல் சயின்சஸ் அப்படின்ற சொல்லக்கூடிய இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஆந்த்ரோபாலஜி, ஹிஸ்ட்ரி, லிட்ரேச்சர், இது எல்லாமே வந்து ஒரு தனித்திறனை இது வந்து கொடுக்காது. இது வந்து மல்டிபிள் ஸ்கில்ஸ், நம்மளுக்கு வந்து பலவிதமான திறன்கள். உங்களுக்கு ஒரு திறன் இல்லை, ஒரு 20 திறன் 25 திறன் இருக்கும். அதனால தான் வந்து இன்றைக்கி இந்த மாதிரி படிக்கிறவங்க வந்து எந்த வேலைக்குனாலும் போவாங்க. அரசாங்க வேலைக்கு போவாங்க, ப்ரைவேட்டில் போவாங்க, எல்லா இடத்துக்கும் போகக்கூடியவங்களாக இருப்பார்கள். அந்த விதத்தில் வந்து இன்றைக்கி தேவையான சாஃப்ட் ஸ்கில்ஸ்னு சொல்கிறாங்கல்ல, அது எல்லாமே பேசுவதற்கு, எழுதுவதற்கு, நரேட்டிவ்ஸ் விரிவாக சொல்வதற்கு, சுருக்கமாக சொல்வதற்கு, பென் அண்ட் பேப்பர்ன்றாங்களே. இன்றைக்கி சில பேர் வந்து அந்த டிக்கெடிக்க தான் முடியும், அப்ஜெக்டிவ் டைப்பில் டிஸ்கிரிப்டிவாக எழுத முடியாது. அந்த டிஸ்கிரிப்டிவாக எழுதுறது, ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட்ஸ் படித்தா தான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்டிவாக நரேட்டிவ்ஸ்னு சொல்கிறாங்கல்ல, விவரித்து சொல்லுதல், எழுதுதல், அதெல்லாம் வரதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த கலைப்பாடங்களை படிப்பதன் மூலமாக கிடைக்கக்கூடிய திறன்கள். அந்த விதத்தில் வந்து இன்றைக்கி கலைப்பாடங்கள் படிப்பதுனால வந்து ஒரு திறன் இல்லை, மல்டிபிள் ஸ்கில்ஸ்னுவாங்க, ட்ரான்ஸ்ஃபரபிள் ஸ்கில்ஸ் அப்படின்வாங்க. அந்த மாதிரி நிறைய திறன்களை கொடுக்கறது தான் இந்த பாடங்கள். அதனால் வந்து நம்ம தனியாக ஒரு வேலை கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறத விட, இதை படிக்கும்போது இதை காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸோடு வச்சுக்கிட்டு, இன்றைக்கி வந்து சிவில் சர்வீஸில் இன்றைக்கி நிறையா இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ஆர்ட்ஸை சேர்ந்தவங்க தான் இன்றைக்கி இருக்கிறாங்க. அப்போ ஒரு நாட்டை ஆளக்கூடிய நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பலதரப்பட்ட ஸ்கில்ஸ் இன்றைக்கி எது கொடுக்குதுன்னு சொன்னால் இந்த கலைப்பாடங்கள் தான் இன்றைக்கி கொடுக்கின்றன. இன்னும் மற்ற ஸ்டேட்டில் பொறுத்த வரைக்கும் அவங்க ஹிஸ்ட்ரியில் ட்ரிபிள் மேஜர் அந்த மாதிரியான கோர்சஸ் எல்லாமே ஆஃபர் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் அந்த மாதிரி கோர்சஸ் இருக்கா, இது குறித்துலாம் பேசலாம் சார். இன்னைக்கு வரலாற்று சார்ந்து இருக்கக்கூடிய படிப்புகள் என்னென்ன, அதில் இருக்கக்கூடிய அரசு பணியிடங்கள் என்னென்ன, வேலை வாய்ப்புகள் குறித்தெல்லாம் நம்ம இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கோம். வரலாற்று பேராசிரியர் முனைவர் பெர்னாண்டி சாமி அவர்கள் நம்ம கூட இணைஞ்சி மாணவர்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கத்தை தொடர்ச்சியாக கொடுத்துட்ருக்காங்க.
சார் நம்ம தொடர்ந்து பேசலாம். இந்த இடைவேளைக்கு முன்பு கேட்டிருந்தேன் இல்லையா, ஏன்னா ட்ரிபிள் மேஜர், டபுள் மேஜர் அந்த மாதிரிலாம் நம்ம தமிழ்நாட்டிலேயே ஆஃபர் பண்ணுறாங்களா சார்? இப்போ இந்த பிஏ ஹானர்ஸ் கோர்ஸ் அப்படின்னா அதில் என்னென்ன படிப்பாங்க சார்? அதாவது வந்து இந்த டபுள் மேஜர் ட்ரிபிள் மேஜர்லாம் வந்து தமிழ்நாட்டில் அந்த காலத்துலேருந்து அவங்க வச்சுக்கல. அதனால தான் தமிழ்நாட்டில் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொன்னால், நம்முடைய மாணவர்கள் வந்து நூல் பிடித்த மாதிரி ஒரே படிப்பையே அவர்கள் வந்து பட்டப்படிப்பிலையும் அதுக்கப்புறம் வந்து பிஜிலையும் படிக்க வேண்டியிருக்கு. அதாவது அப்படின்னா இப்போ நீங்கள் சொல்கிறது பிஏ ஹிஸ்ட்ரி படிச்சிங்கன்னா ஒரு எம்ஏ ஹிஸ்ட்ரி போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஓகே. மற்றபடி வந்து எம்ஏ படிப்பில் வந்து அவங்க யார் வேணாலும் சேரலான்னு சொன்னால் தான் அந்த படிப்புக்கு போய் சேர முடியுமே ஒழிய மற்றதுக்கு நம்ம போக முடியாது. இதுவே டபுள் மேஜர் வந்து ட்ரிபிள் மேஜர்லாம் இன்றைக்கி கர்நாடகா, ஆந்திராலெல்லாம் வச்சுருக்காங்க. அங்கே வந்து 3 மேஜர் படிப்பாங்க, சோஷியாலஜி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஹிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க பிஏ முடித்த பிறகு இந்த 3 படிப்பில் எந்த படிப்புக்கு வேணாலும் அவங்க எம்ஏக்கு போகலாம், அவங்க எலிஜிபிளாக இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொஞ்சம் பரவலாக இருக்கும். அது துணை படிப்புகள் அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? நம்ம வந்து ஆன்சிலரின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு ஆன்சிலரி சப்ஜெக்ட் வந்து ஒரு 4 செமஸ்டர்னாச்சும் படித்தாங்கன்னா தான் அதை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அந்த சப்ஜெக்டில் ஒரு எம்ஏ பண்ண முடியும். இப்போ சாதாரணமாக இப்போ வந்து பிஏ ஹிஸ்ட்ரி பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அடுத்த வாய்ப்பு என்னன்னா, அவங்க தமிழ் படிச்சிருப்பாங்க அல்லது இன்னொரு மொழியை 4 செமஸ்டர் படிச்சிருப்பாங்க, அப்போ தமிழ் எம்ஏக்கு போகலாம். ஃப்ரெஞ்சு 4 செமஸ்டர் படிச்சிருந்தாங்கன்னா ஃப்ரெஞ்சு எம்ஏக்கு போகலாம். ஸ்பானிஷ் படிச்சிருந்தாங்கன்னா எம்ஏ ஸ்பானிஷ் போகலாம். அந்த மாதிரி மொழிக்கு போகலாமே தவிர்த்து இன்னொரு டிகிரி வந்து அவங்க வந்து யார் வேணாலும் சேரலாம். இப்போ கிரிமினாலஜி, டிஃபென்ஸு, பொலிட்டிக்கல் சயின்ஸ் போகலாம். சோஷியாலஜி கூட ஹிஸ்ட்ரி படித்தவங்க எம்ஏக்கு அங்கே போகலாம். அதுக்கப்புறம் எம்எஸ்டபிள்யூ நிறைய ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்றைக்கி சோஷியல் ஒர்க்குக்கு போகிறாங்க. அதில் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் இதிலெல்லாம் வந்து நிறைய ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்றைக்கி அதில் இருக்கிறாங்க. இதை தவிர்த்து இன்றைக்கி நிறைய மாணவர்கள் வந்து பிஏ முடிச்சுட்டு ஒரு எம்ஏ படிக்கும் போதே காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸுக்கு தயாராகிடுறாங்க. காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸில் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்றது தான் முக்கியமான, எல்லா இடத்துலையும் ஜென்ரல் ஸ்டடீஸ் தான். அந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு 10 கூறுகள் இருக்கின்றன. அந்த 10 கூறுகளில் வந்து ஒன்று ஹிஸ்ட்ரி, இன்னொன்று வந்து இந்தியன் பாலிட்டி அண்ட் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்வாங்க, ஆர்ட் அண்ட் கல்ச்சர்னுவாங்க. இதெல்லாம் ஹிஸ்ட்ரி சம்மந்தப்பட்டது. ஓகே. அதனால் வந்து இந்த ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து நிறைய மார்க்குகளை எடுக்கக்கூடியவங்க இந்த ஹிஸ்ட்ரி படித்தவங்களாக இருப்பாங்க. அதனால தான் வந்து நிறைய பேர் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸில் ஹிஸ்ட்ரியை நல்லா படிச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய என்ன சப்ஜெக்ட் அவங்க படித்தாங்களோ அதை வச்சுக்கிட்டு அவங்க படிப்பாங்க. அந்த விதத்தில் வந்து ஹிஸ்ட்ரி வந்து இன்றைக்கி ஏன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் எப்படின்னா ஒரு பணம் மரம் ஏற கற்றுக் கொடுத்துட்றது. அதை கற்றுக் கொடுத்தா எந்த மரம் வேணால் ஏறிடலாம். அதனால் ஜென்ரல் ஸ்டடீஸில் நீங்கள் அவங்கள பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து சிவில் சர்வீஸுக்கு படிக்கும் போதே அவங்க நெட் அடிச்சிடுவாங்க. நெட்டு பாஸ் பண்ணணும்ல, நெட்டுக்கு வந்து உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. உங்கள் சப்ஜெக்டும் ஒரு பேப்பர் எழுதணும், ஜென்ரல் ஸ்டடீஸும் நீங்கள் எழுதணும். அப்போ ஜென்ரல் ஸ்டடீஸில் நீங்கள் மார்க் நல்லா எடுத்திங்கன்னா தான் உங்கள் சப்ஜெக்டில் உங்களுடைய நாலேஜ் இருக்கும் கட்டாயமாக. ஆனால் ஜென்ரல் ஸ்டடீஸில் நிறைய பேருக்கு வந்து அவ்வளோ போதிய அளவுக்கு இது இல்லாதனால தான் அந்த நெட்டை அவங்களால பாஸ் பண்ண முடியாமல் நினைக்கிறது. அதனால் ஜென்ரல் ஸ்டடீஸுக்கு வேண்டிய ஹிஸ்ட்ரியை வந்து இந்த ஹிஸ்ட்ரி படித்த மாணவர்கள் இன்னும் அதிகமாக அதை இது பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ். ஓகே சார். ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க, திருவண்ணாமலையிலேருந்து கலைபாபு இணைஞ்சிருக்கீங்க, உங்கள் சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம் மேம். என் கேள்வி என்னன்னா, பெர்னாடி சாமி ஐயா உங்ககிட்ட தான் கேட்கணும். இப்போ சென்னை லோயாலால பாத்தீங்கன்னா என் தம்பி வந்து 12th முடிச்சுட்டு பிஏ வரலாறு வந்து அங்க அப்ளை பண்ணிருக்காரு. அந்த கல்லூரியில சேர்றதுக்கு எவ்வளவு கட் ஆஃப் வந்து நாங்க எதிர்பார்க்கலாம் மேம்? கட் ஆஃப் வந்து உங்களுக்கு அந்த இதுலேயே சொல்லிடுவாங்க, எங்களுடைய அட்மிஷன் ஆஃபீஸர் சொல்லிடுவாங்க. ஆனால் வந்து அந்த முதல் ப்ரிஃபரன்ஸாக ஹிஸ்ட்ரி கேட்குறவங்க எல்லாருக்குமே அது வழங்கப்பட்டு விடும். அந்த விதத்தில் வந்து நல்ல மார்க் எடுத்து முதலாக வந்து கேட்குறவங்க எல்லாருக்குமே வந்து முடிஞ்ச வரைக்கும் அந்த படிப்பை வந்து அவர்கள் கொடுத்து விடுவார்கள். ஏன்னா ஷிஃப்ட் 1லேயும் இருக்குது, ஷிஃப்ட் 2லேயும் இருக்குது, அது 2த்துலேயும் இருக்க காரணத்தினால ஃபஸ்ட்டு சாய்ஸாக எனக்கு ஹிஸ்ட்ரி தான் படிக்கணும்னா வேறு எதுவும் எனக்கு வேண்டாம் அப்படின்றவங்களுக்கு அது கிடச்சிடும். கலைப்பாடங்களுக்கு வந்து கட் ஆஃப் நிர்ணயிக்கிறதுன்றது கஷ்டம். ஏன்னா நம்மளுக்கு வந்து எய்டட் காலேஜில் வர்றப்போ நம்மளுக்கு வந்து ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணணும், இதில் வர்றப்போ இது பண்ண முடியாது. அதனால் வந்து கலைப்பாடங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் அது. ஆனாலும் வந்து நல்ல மார்க்கு கிடைச்சவங்க எல்லாருக்குமே வந்து அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. ஓகே சார். சார், தஞ்சாவூரில் இருக்க +2 முடித்த மாணவர்கள் வரலாற்று சார்ந்து இருக்கக்கூடிய பாடங்கள் தொடர்பான சில சந்தேகங்களை கேட்டிருக்காங்க. நம்ம என்னன்னு பார்த்துடலாம். நான் 12th முடித்தா பிஏ வரலாற்று படிப்புகள் மட்டும் படித்தால் போதுமா, அல்லது அதோடு சேர்த்து முதுகலை படிப்பும் படிக்க வேண்டுமா நல்ல வேலை கிடைப்பதற்கு?
நான் 12th முடிச்சுட்டு வரலாறு சார்ந்த படிப்பு படிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நான் வரலாறு சார்ந்த படிப்புகள் படித்தா வேலைவாய்ப்பு கிடைக்குமா அப்படி தான் சில பேர் சொல்கிறாங்க. வேலைவாய்ப்பு கிடைக்கிறது இல்லை அப்படின்னு, அப்படி தான் இருக்கா? இல்லை வரலாறு சார்ந்த படிப்புகள் படித்தா அரசு பணியில் எந்த மாதிரி இடங்களில் உட்காரலாம்? சார் நிறைய பேருக்கு அந்த டவுட்ஸ் இருக்கு. இப்போ மோஸ்ட்லி எல்லாருமே யூஜி முடிச்சுட்டே வந்து பணியிடங்களுக்கு போகணும் அப்படின்ற ஒரு தாட்டோட இருக்கிறாங்க. ஆனால் இப்போ ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா சார்? ஹிஸ்ட்ரிக்கு வந்து நிறையாவே இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் இப்போ தான் குறிப்பிட்டேன், எந்த ஒரு எக்ஸாமினேஷன்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்றது தான். அந்த ஜென்ரல் ஸ்டடீஸில் தான் உங்களுக்கு வந்து உள்ள கூறுகள் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, ஆர்ட் அண்ட் கல்ச்சர், பாலிட்டி, கான்ஸ்டிடியூஷன், இது எல்லாமே வந்து நம்முடைய இந்திய வரலாறு சேர்ந்தது தான். இப்போ ஆர்ட் அண்ட் கல்ச்சர்னு சொன்னிங்கன்னா அது வந்து ஏன்ஷியன்ட் இந்தியா, பண்டைய இந்தியாவை பற்றி இருக்கும். இப்போ பாலிட்டி அண்ட் கான்ஸ்டிடியூஷன்னா அது வந்து மாடர்ன் இந்தியாவில் வரும். அதனால் வந்து நம்முடைய வரலாறும் வந்து ஒரு 5000 ஆண்டு வரலாறுன்றதுனால நம்மளுக்கு வந்து வரலாறும் தெரியணும், கண்டெம்பரரி இந்தியாவும் தெரியணும். அதனால் ஹிஸ்ட்ரி படிக்கிறவங்களுக்கு வந்து ஜென்ரல் ஸ்டடீஸில் சாதாரணமாகவே ஒரு நல்ல நிலையில் அவங்க இருக்கிற காரணத்தினால அவங்க காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் பாஸ் பண்ணுறது ஈஸி. அது நீங்கள் தான் பார்த்துக்கணும். பிஏ முடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் டிஎன்பிஎஸ்சியில் வந்து குரூப் 2 அண்டு குரூப் 4 எழுதுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா. அதில் இருக்கிற ஜென்ரல் ஸ்டடீஸு உங்களால் வந்து ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிட முடியும். அப்படி இல்லாட்டி பிஏ முடிஞ்ச உடனேயே நீங்கள் வந்து சிவில் சர்வீஸில் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து இந்தியன் எக்கானமி, இந்தியன் சோஷியாலஜி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அந்த 10 கூறுகளில் ஹிஸ்ட்ரியோடு சேர்ந்து இதையும் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சியை கிளியர் பண்ணுறதுன்றது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே போல் நெட்டு உங்களுக்கு பாஸ் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி எல்லா கல்லூரிகளிலும் எல்லா பள்ளிக்கூடத்துலேயும் இன்றைக்கி வந்து ஹிஸ்ட்ரி இருக்கிறதுனால, இன்னொன்று உங்களுக்கு வந்து சொல்ல விரும்புவது என்னென்னா, இன்றைக்கி பள்ளிக்கூடத்தில் எல்லாத்துலேயும் சோஷியல் சயின்ஸ் டீச்சர்ஸ் இன்றைக்கி வந்து ரொம்ப குறைவாயிட்டாங்க. இன்றைக்கி நிறைய பேர் கேட்குறாங்க, சோஷியல் சயின்ஸ் டீச்சர்ஸ் இல்லை, யாரும் இருந்தால் சொல்லுங்கன்றாங்க. அது ஏன்னா நடுவில் ஆர்வம் இல்லாமல் போய் நிறைய பேர் பிஎட் படிக்காமல் போயிட்டாங்க. ஹிஸ்ட்ரியும் ஜாகிரஃபியும் படித்தவங்க மட்டும்தான் இன்றைக்கி வந்து சோஷியல் சயின்ஸ் டீச் பண்ண முடியும். இந்த குவாலிஃபிகேஷன் நீங்கள் இருந்து பிஎட் இருந்தால் தான் அரசாங்கம் உங்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணும், ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் உங்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அதனால் வந்து நீங்கள் ஸ்கூலில் சோஷியல் சயின்ஸ் டீச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப தேவை. அதே போல் இன்றைக்கி அரசு கலைக்கல்லூரிகளில் எல்லாத்துலேயும் இன்றைக்கி வந்து பிஏ ஹிஸ்ட்ரி ஆங்கில வழியும் இருக்குது, தமிழ் வழியும் இருக்குது, 2 செக்ஷன் இருக்குது. அதே போல் எம்ஏ ஹிஸ்ட்ரி வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட எல்லா கல்லூரிகளும் இருக்குது. அப்படின்னா கல்லூரியில் டீச் பண்ணுறதுக்கான வாதியாங்க டீச்சர்ஸ் இன்றைக்கி நிறையா ஃபேக்கல்ட்டி இன்றைக்கி நிறையா தேவைப்படுறாங்க. அதுக்கு நெட்டு தேவைப்படுது. அப்போ நீங்கள் முதல்லையே ஹிஸ்ட்ரியை வந்து ஒரு அடித்தளமாக வைத்துக்கொண்டு ஜென்ரல் ஸ்டடீஸ் நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் இந்த எக்ஸாம்ஸை பாஸ் பண்ணி சிவில் சர்வீஸ்லேருந்து தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லேருந்து காலேஜில் நெட்டு எழுதி காலேஜில் டீச் பண்ண போகிறதுலேருந்து பல வேலைகளுக்கு நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. வரலாற்று சார்ந்து இருக்கக்கூடிய படிப்புகள் என்னென்ன, இதில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள், குறிப்பாக அரசு பணியிடங்களே எவ்வளவு இருக்குது அப்படின்ற பல்வேறு தகவல்களை நீங்கள் பகிர்ந்து கொண்டீங்க சார். மாணவர்களுடைய சந்தேகங்களுக்கும் விளக்கம் கொடுத்தீங்க. நன்றி. நன்றி. மீண்டும் நாளை சந்திக்கலாம். இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.